ओम शांति। अव्यक्त समिज्ञै 20 अगस्त 2025। जो नंबर 1 परवाने हैं उनको स्वयं का अर्थात इस देह बान का, दिन रात का, भूख और प्यास का, अपने सुख के साधनों का, आराम का, किसी भी बात का आधार नहीं। बाबा சொல்ற அதாவது பல அவ்யக்த முரளிகள்ல பாபா நமக்கு விட்டில் பூச்சிகளை பற்றி சொல்வார். சாக்கார முரளியில கூட சில சமயம் சொல்றார் இல்லையா, நான் தீபமாக சபையில வந்திருக்கேன், எனக்கு முன்னாடி விட்டில் பூச்சிகள் பல வகையில குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்றார். பல வகை விட்டில் பூச்சிகளாக நம்மை பார்க்கிறார். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, நம்பர் 1 விட்டில் பூச்சியாக யார் இருப்பார்கள் என்றால், அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அதாவது இந்த தேக உணர்வினுடைய இரவு பகல் பசி மற்றும் தாகம், தங்களுடைய சுகம், தங்களுடைய அந்த சுகம் கொடுக்கக்கூடிய சாதனங்கள், ஓய்வு, எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தனக்கு ஆதாரமாக ஆக்கி கொள்ள மாட்டார்கள். யாரு நம்பர் 1 விட்டில் பூச்சிகளாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எந்தெந்த விஷயத்தை ஆதாரமா ஆக்கிக்க மாட்டாங்கன்னா, இந்த தேக உணர்வு, அதாவது பசி என்பதையோ தாகம் என்பதையோ இரவு பகல் என்பதோ சுகத்தினுடைய சாதனங்கள், இது எதையுமே ஓய்வு எந்த விஷயத்தினுடைய ஆதாரத்திலையும் அவர்கள் இருக்க மாட்டாங்க. वे सब प्रकार की देह की स्मृति से खोए हुए अर्थात निरंतर क्षमा के लव में लवलीन रहते हैं. பாபா சொல்றார், அவர்கள் அனைத்து விதமான தேகத்தினுடைய நினைவிலிருந்து, அதாவது அதிலிருந்து விலகி மூழ்கினபடியே, அதனுடைய அர்த்தம் நிரந்தரமாக அவர்கள் அந்த தீபமான பாபாவினுடைய அன்பிலே மூழ்கின நிலையில இருப்பாங்க. அந்த விட்டில் பூச்சிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விளக்கு, ஒரே ஒரு அந்த ஜோதி மட்டும்தான், தீபம் மட்டும்தான். இந்த தீபத்தினுடைய அன்புக்குள்ள அவர்கள் கலந்திருப்பாங்களே ஒழிய மற்ற விஷயங்கள், உலகிய மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளிப்புறமாக இருந்தாலும் அது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. जैसे क्षमा ज्योति स्वरूप है, लाइट माइट रूप है, वैसे क्षमा के समान स्वयं भी लाइट माइट रूप बन जाते हैं. எப்படி தீபம் என்பது அல்லது அந்த ஜோதி என்பது லைட் மற்றும் மைட்டினுடைய ஒளி மற்றும் சக்தியினுடைய சொரூபமாக இருக்கிறதோ, அதே போலத்தான் அதற்குள்ளேயே விழுந்து தன்னை பலியாக்கி விட்ட விட்டில் பூச்சியும் கூட ஒளியும் சக்தியும் நிறைந்த இந்த தீபத்திற்கு சமமானதாக ஆகிவிடுகிறது. அதே போலதான் நாம கூட அன்பிலே மூழ்கி தன்னை பலியாக்கக்கூடிய நம்பர் 1 விட்டில் பூச்சிகள் என்றால் ஒரு தீபத்துக்கு சமமான சக்தி உடையவர்களாக நம்ம ஆகிடுவோம். அப்ப அவருக்கு சமமான சக்தி உடையவங்களா ஆகிறதுக்கு வேற பெரிய பிரயத்தனம் எதையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனா அவருடைய அன்புக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், லைட் மைட் ஸ்வரூபமாக ஒளியும் சக்தியும் நிறைந்தவர்களா நாம ஆக முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.